ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட கரிசலாங்கண்ணி வடை நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த கரிசலாங்கண்ணி வடையை நம்ம எப்படி ஆயிலில் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம இந்த கரிசலாங்கண்ணி வடையை ஆயிலில் போட்டு சூடு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே இரும்பு சட்டியை எடுத்துக்கிறது நல்லது. இரும்பு சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த இரும்பு சட்டி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் கூட நல்லெண்ணெய் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சமும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வடையை நம்ம அந்த எண்ணெய் லைட்டாக சூடானோடனே நம்மளோட வடையை நம்ம அதில் போடுறோம். நம்ம போடும்போதே பார்த்தோம்னா அது நல்லா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி வரும். நம்ம அடுப்பை இந்த ஆயில் ஊற்றுனதுலேருந்தே சிம்மில் தான் இருக்கணும். நீங்கள் ஆயிலை ஊற்றுறதுக்கு முன்னாடியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வடையை போடுங்க. வடை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாகி கொதிக்கிற மாதிரி தெரியும் போது லைட்டாக தான் கொதிக்கும். நம்ம ஏன்னா சிம்மில் தான் வச்சுருக்கோம். அடுத்ததான் உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் கருஞ்சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதை கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இந்த வெந்தயம் கருஞ்சீரகம் நீங்கள் எதை ஆட் பண்ணுறீங்கனாலும் கடைசியாக ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் நம்ம வடையில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். நம்மளோட ஆயிலே அப்படியே க்ரீன் கலரில் ஆயிருக்கு, நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு இந்த வடை இந்த எந்த இதில் காய்ச்சிரமோ அதே பாத்திரத்தில் இருக்க மாதிரி ஒரு மூடியை போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இன்னும் டார்க்காக மாறி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளோட ஆயிலில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா வேற பாட்டிலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாட்டிலுக்கு மாற்றி வைக்கும்போது இந்த வடையவுமே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பாட்டிலே போட்டு வச்சுக்கலாம். இந்த வடை அகலமாக இருக்குது, ஸோ எங்களால் பாட்டிலில் எடுத்து போட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 இந்த வடையை உடைச்சி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த வடையை தூக்கி வெளியே வீசிடாதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் இந்த வடை ஆயிலில் ஊறுதோ அவ்வளோக்கு அந்த ஆயில் அந்த வடையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் இன்ஃபியூஸ் ஆகுங்க. ஸோ நம்ம அந்த வடையை தூக்கி வீசிடாதீங்க. அந்த ஆயில் இருக்கிற வரைக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஹெட்டுக்கு அப்ளை பண்ணும்போது லைட் வார்ம் கண்டிஷனில் அந்த ஆயிலை தலைக்கு அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும். அதாவது லைட் வார்ம் அப்படின்னா நம்மளோட கை பொறுக்கிற அளவுக்கான சூடில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட சூரியப்புடம் போட்ட இந்த கரிசலாங்கண்ணி வடையை வச்சு செய்யப்பட்ட ஆயில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.